ஹே அலகேஷ் சேனல் யூனியன் வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் எல்லாருமே மைண்ட் கிராஃப்ட் மூவியை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்கும். நான் இந்த படத்துக்கு ஒரு பிரேக் டவுன் வீடியோ போடலாம்னு நினச்சேன். ஏன்னா மைண்ட் கிராஃப்ட் மூவின்றாங்க, அப்படின்னா மைண்ட் கிராஃப்ட்லேருந்து நிறைய ஈஸ்டர் எக்ஸ்லாம் இருக்கும்னு நினச்சி வெயிட் பண்ணியிருந்தேன். கடைசியில் படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு சர்ப்ரைஸே எனக்கு இருந்தது. இது மைண்ட் கிராஃப்ட்லேருந்து ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் எடுத்து வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லாமே அவங்க ஓன் ஸ்டோரி எல்லாமே ஓனாக தான் வச்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இதுக்கு பிரேக் டவுன் போட்டால் செட் ஆகாது. அதனால் நம்ம கருத்தை சொல்கிறோன்றதுனால தான் இந்த கருத்து சீரிஸில் வந்திருக்கும். சரி, ஓகே, ரொம்ப ஃபேமிலி கொடுப்பலாம் வாங்க. எப்படி கொடுப்பலாம்? ஃபஸ்ட்டு ஆக்டர்ஸோட ஆக்டிங்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே ஒரு சில இடத்துல குழந்தை பிள்ளைதானமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த படமே குழந்தைங்களுக்காக தான் எடுத்திருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தான் தெரில. ஏன்னா மைண்ட் கிராஃப்ட் நிறைய பேர் விளையாடுறாங்க, நிறைய டீனேஜர்ஸ் எல்லாருமே விளையாண்டுருக்காங்க. பட் இவங்க ஏன் குழந்தைங்களுக்காக மட்டும் இந்த படத்தை எடுத்தாங்கன்னு தெரில. ஈவன் நிறைய மைண்ட் கிராஃப்ட் பிளேயர்ஸ் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணால் கூட இந்த படத்துக்கும் மைண்ட் கிராஃப்ட்டுக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அந்த பிளாக்ஸ் எல்லாம் வச்சு மட்டும்தான் இது ஓகே, இது மைண்ட் கிராஃப்ட்டில் நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் கிராஃப்ட்டுக்கு சம்மந்தப்படாத நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி எடுத்தாங்கன்னே தெரில. இதுக்கு பதிலாக ஸ்டீவ் இந்த மைண்ட் கிராஃப்ட் வேர்ல்டுக்குள்ள மாட்டினதே ஒரு படமாக எடுத்துக்கலாம். அதுக்கு அவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்குது. பட் அதை முதல் 5 நிமிஷத்துலேயே காமிச்சு முடிச்சு போட்டாங்க. இந்த படம் நடக்கிற டைமில் ஸ்டீவ் என்டியே டிஃபீட் பண்ணி தான் இருப்பார். ஏன்னா அவர்கிட்ட எலக்ட்ராவும் இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக என்டர் டிராகனே டிஃபீட் பண்ணியிருக்கணும். எவ்வளோ ஒரு அழகான ஸ்டோரி சொல்ல வேண்டிய இடத்துல ஏன் இந்த ஸ்டோரிலாம் அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு தெரில. என்டர் டிராகன் எப்படி இந்த வேர்ல்டில் இருக்குன்னு பார்க்கலாம்னு நினச்சேன். பட் அதை பார்க்க முடியாமலே போயிடுச்சு கடைசி வரைக்கும். எனக்கு வருத்தம்பா. அதே மாதிரி இந்த படத்தோட மெயின் ஸ்டோரியே ஒரு ஆர்பு வச்சு தான் போய்கின்னு இருக்குது. அந்த ஆர்பு நம்ம மைண்ட் கிராஃப்ட்டில் கிடையவே கிடையாது. அந்த ஆர்பையும் அதுக்கப்புறம் அந்த ஆர்பை கண்டெயின் பண்ணுற கண்டெய்னரே ஒன்று சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அந்த போர்ட்டல் நம்மளோட ரியல் வேர்ல்டையும் ஓவர் வேர்ல்டையும் கனெக்ட் பண்ணோம். இது கூட ஓகே. அந்த ஆர்பை இன்னொரு டைப்பாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த படத்தோட வில்லி இருக்கால்ல, அவள் அவளோட ஸ்டாஃபில் வச்சுப்பா. அப்போ அவளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கிடைக்கும். சரி, இதுவும் ஓகே. ஒரு பெரிய நெதர் போர்ட்டல் ஒன்று இருக்கும். அந்த நெதர் போர்ட்டலுக்கு மேலே திரும்பி இதே ஆர்பை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அந்த ஆர்பை வச்சோன்னா என்ன ஆகுனா, ஒரு மிகப்பெரிய மேக மூட்டமே மேலே உருவாயிருக்கும். அதனால் பிக்லின்ஸால் ஓவர் வேர்ல்ட்லையும் வாழ முடியும்னு காமிச்சிருப்பாங்க. இதுலேயே பாருங்கள், அந்த ஒரு ஆர்பிக்கே இத்தனை பவர் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆர்பு மாதிரி ஏதாவது புது பொருள் எடுத்து வரதுக்கு ஆல்ரெடி மைண்ட் கிராஃப்ட்டில் இருக்கிறதே யூஸ் பண்ணியிருக்கலாம். மைண்ட் கிராஃப்ட்டில் பீக்கன் இருக்குல்ல, அதை கூட இந்த ஆர்பா யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் புதுசாக தான் ஒரு பொருளை கொண்டு வரேன்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தோட வில்லியை பற்றி பேசுகிறப்ப தான் எனக்கு பல விஷயம் ஞாபகம் வருது. இந்த மாதிரி ஒரு கேவலமான பேக் ஸ்டோரியை நான் பார்த்ததே கிடையாது உண்மையாகவே. அந்த வில்லியை எல்லாம் கலாச்சி போடுறாங்க. அதனால் அந்த வில்லி எல்லாருமே பழி வாங்கணுன்றதுக்காக அங்கே இருக்க அந்த பிக்லின்ஸே நீங்களாம் கோல்டு போய் எடுத்துன்னு வாங்கடான்னு ஒரு பேஸ்டினே அவள் ரூல் பண்ணிருக்கா. கோல்டுக்காக தான் ஓவர் வேர்ல்ட்லேயும் அவள் கண்ட்ரோல் பண்ணான்னு நினச்சிருப்பா. அவள் தான் உண்மையான கோல்டு டிகரே. அதுக்கப்புறம் பைப்பிலிங்க மாப்ஸே சேஞ்ச் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அழகாக பேஸ்டினை காமிக்கிறீங்க, அழகாக ப்ரூட்ஸை காமிச்சிருக்கலாம். ப்ரூட்ஸை காமிக்காமல் ஒரு வித்தியாசமான பிக்லின் காமிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய பயங்கரமான பிக்லின் மாதிரி. அதுக்கு அழகாக ப்ரூட்டை காமிச்சிருக்கலாமேடா. ஒருவேளை அதை தான் ப்ரூட்டுன்னு கூட அவங்க சொல்லலாம். பட் அது பார்க்க ப்ரூட் மாதிரி கூட இல்லைங்க. அண்ட் நான் படத்தில் ஆக்லின்ஸே பார்க்கவே இல்லை. நீங்கள் ஆக்லின்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். யாருக்கு தெரியும், இதுவே ஆக்லின் கூட அவங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம், எண்டர்மேன் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? எண்டர்மேனுக்கு புது பவர்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. எண்டர்மேன் கண்ணை பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். எண்டர்மேன் நம்மளை மேனிப்புலேட் பண்ண பார்க்குறான். நமக்கு ஒரு கெட்ட கனவு மாதிரி நிறைய விஷயங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறான். இது நான் நெகட்டிவாக சொல்ல, இது நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி எண்டர்மேனோட லுக்கும் சூப்பராக தான் இருந்தது. அண்ட் படத்தில் இருக்கிறதே 5 மெயின் கேரக்டர் தான். 5 மெயின் கேரக்டருக்குமே சூப்பரான ஸ்டோரி போயிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸ்டீவுக்கு எப்பயும் போல் நல்லா தான் போயிருக்கு. அதே மாதிரி கார்பேஜ் மேனு கூட சொல்லலாம். எனக்கு அந்த கார்பேஜ் மேனுன்ற பேர் தான் நல்லாவே ஞாபகம் இருக்குது. அவரோட ரியல் நேம் எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ட்ரியை தான் ஓரளவுக்கு மெயின் கேரக்டரை காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த 2 கேரக்டரோட பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு தான் அந்த கேரக்டர்ஸே இருக்காங்க. அண்டு ஜாக் பிளாக் இருக்கனால தான் அந்த படமே கொஞ்சமாவது காமெடியாக இருக்குது. அவர் பாடுற அந்த ஒரு பாட்டுமே நல்லா இருந்தது. ஜேசன் மோமோவை ஒரு டம்பான கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவர் ஒரு சாக்ரிஃபைஸும் பண்ணுவார். அந்த இடத்துல அந்த சாக்ரிஃபைஸ் கொஞ்சம் கூட தேவையே கிடையாது. அது ஏதோ வைக்கணும்னு வச்ச மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அது ஒரு சென்டிமெண்ட் சீனாகவும் நமக்கு கிட்டே இருக்காது. அந்த அளவுக்கு தான் அந்த கேரக்டர்ஸோட ரைட்டிங்கே இருந்திருக்கும். ரொம்பவே க்ளீன் சேவான ரைட்டிங் தான் படத்தோட ஸ்டோரிக்கு போயிருக்கும். அதை நீங்கள் எங்கே கண்டுபிடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்லேயே இந்த வில்லி ஸ்டீவ் அனுப்புவா. அந்த ஆர்பு திரும்பி ஓவர் வேர்ல்டுக்கு வந்துடுச்சு. அந்த ஆர்பை போய் நீ எடுத்துனுவான்னு அனுப்புவா. என்ன நம்பிக்கையில் அனுப்புகிறானே தெரில. அவன் வருவான்னு எப்படி உனக்கு தெரியும்? எப்படி வரமாட்டான்னு நீ கண்டுபிடிப்ப? அதெல்லாம் தெரியாமலே அனுப்பி விடுறா. அது ஃபைனலில் அவங்க ஆளுங்களை அனுப்பிச்சு விட்டு அந்த ஆர்பை எடுத்துனுவான்றா. அதுக்கு ஸ்டீவ் அனுப்புறது முன்னாடி அவங்க ஆளையே அமைச்சிருக்கலாம். அண்ட் இந்த படத்தை பற்றி பேச வந்துட்டு படத்தோட மிட் கிரெடிட்டும் அப்புறம் போஸ்ட் கிரெடிட்டையும் பேசாமல் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே தப்பாயிரும். மிட் கிரெடிட் சீன் ஒரு தரமான சீனு. ஒய்யால் எப்படா இப்படிலாம் யோசிச்சிங்க? வில்லேஜர் எப்படா ஹியூமன் பாஸ் எல்லாம் பேச வச்சிங்க? அவன் மியாமியான்னு ஏதோ ஒரு வித்தியாசமான பாஷை பேசுவான். வில்லேஜர் நம்ம மனுஷங்க பேசுகிற வாசியை பேச வச்சுருப்பாங்க. அது அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். பார்க்குறவங்களுக்குலாம் பயங்கர ஷாக்காக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என் கிரெடிட் சீன், ஸ்டீவ் அவரோட பழைய வீட்டுக்கு போவார். அங்கே போய் பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஃபைனலி
ஃபைனலி மைன்கிராஃப்ட்டில் ஸ்டீவ் அலெக்ஸ் 2 பேரும் வந்து காமிச்சு முடிச்சிருக்காங்க படத்தை. எப்படியா இருந்தாலும் மைன்கிராஃப்ட் 2ன்னு ஒரு மூவி எடுப்பாங்க வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து ஒழுங்கான ஸ்டோரியாக வந்து வச்சு எடுக்கணும் அவங்க. இது வந்து ஃபஸ்ட்டு மைன்கிராஃப்ட் மூவியாக இருக்கனால தான் எல்லாராலையும் என்ஜாய் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு மூவி வந்து திரும்பி அடுத்த வருஷம் ஒன்று எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எல்லாருமே வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டோரிக்கு. அப்படி கேட்காம போனாங்கன்னா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு தான் வந்து யோசனையாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ மைன்கிராஃப்ட்டில் வந்து ஒரு பாஸ் வச்சு ஒரு படம் எடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா எத்தனை படம் எடுக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்சி சிட்டியில் வந்து வார்டன் இருக்கான், அதே மாதிரி ஓசன் மான்யூமெண்ட்டில் கார்டியன் இருக்கான், விதர் இருக்கான், எண்டர் டிராகன் இருக்கான், அதே மாதிரி ட்ரையல் சேம்பர்ஸ் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை விட மைன்கிராஃப்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக வந்து நிறைய படங்கள்லாம் எடுக்க முடியும். பட் அவங்க வந்து படத்தோட ஸ்டோரி வந்து கரெக்டாக எடுக்கணும். அப்படி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக படம் வந்து சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவுட் ஆஃப் 5 ஸ்டாருக்கு எவ்வளோ வந்து சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை, see you. இன்னும் நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். பாய்.